கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப் கட் ஆஃப்னு சொல்லிட்டு இந்த மாணவர்களை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இந்த அகாடமிக்ஸ்லாம் காசு சம்பாதிக்கிறதுக்காக மாணவர்களை ரொம்ப ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பார்க்கும்போது உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக இவங்களை போட்டு புளியறாங்களோன்னு தோணுது. அவங்கள்ட்ட எல்லாம் கட் ஆஃப் பற்றி கேட்டால் 165 170 தான் போய் போன வாட்டி அந்த மாதிரி தப்பா வரும், இந்த வாட்டி வேகன்சிலாம் கம்மி அதே தான் வரும், எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, திரும்ப தான் பேட்சில் சேருங்க 2026 சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடிச்சுக்கிட்டு இருக்கிய? மாணவர்கள் உசுரும் அந்த மாணவர்களோட டைமும் உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சு. ஆக்சுவலி நம்மள மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட் நம்மளோட நண்பர் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் சொல்லும் போது அவரோட ஃப்ரெண்டோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. உண்மையிலேயே பல மாணவர்கள் இப்படி தெரியலாம், என்னன்னு சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவ்வளோ அவங்க மன வருத்தத்தில் இருந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு படித்து கண்டிப்பாக அவங்களோட மனநிலை அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இது ஒரு சோகமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச அந்த ஒருத்தர் நமக்கு தெரியாமல் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ தெரில. அவங்களாம் இந்த மாதிரி இந்த கட் ஆஃப் தோற்று போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்டி அவங்க நினைக்கிற கட் ஆஃப் வரலை. பட் ஆனால் அவங்க தோற்று போனால் அவங்களோட நிலைமை என்ன ஆகுங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இந்த இடத்துல வந்து நிற்கிது. இவ்வளோ தூரம் ரீ எக்ஸாம் நடக்காத ஒன்றுக்கு நீங்கள் போராடிங்களே, அதே நேரத்தில் எனக்கு வேகன்சிக்காக 10 நாளாக போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு அகாடமி கூட அவங்க சப்போர்ட் பண்ணல. அதாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் முக்கியமானது ஒரு காசு மட்டும்தான். சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்கள்ட்ட படிங்க, நான் தப்புன்னு சொல்லலை. பட் உண்மை நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதே நேரத்தில் கட் ஆஃப்னு சொல்லிட்டு கட் ஆஃப் வீடியோ நிறையா பார்க்காதீங்க. கட் ஆஃப் என்னன்னு தெரியாது, நம்ம கண்டிப்பாக தெரிய போகிறதில்ல. இன்னும் ஒரு 5 நாளில் இல்லை 10 நாளுக்குள்ளே எக்ஸாம் ரிசல்ட் வந்துடும். ஏன் சொல்ல முடியாது, நாளைக்கே கூட எக்ஸாம் ரிசல்ட் வரலாம். வந்ததுக்கப்புறம் நமக்காக தெரியத்தான் போகுது. நமக்கு மனசுக்கு தெரியும், நமக்கு எக்ஸாம் எழுதவும் தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு போட முடியும் நமக்கே தெரியும். அப்போ நமக்கு பாஸ் ஆக மாட்டோமான்னு நமக்கு தெரியும். ஸோ யார் சொல்கிறது நீங்கள் கேட்க வேணாம். பெரியார் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம மூளையால் பகுத்தாய்வு பண்ணி பகுத்தறிவால் உண்மையை தெரிஞ்சுக்கிறது தான் என்றைக்குமே நல்லது.